ஆன்ட்டி அங்கிள், இதான் நீங்க தங்க போற இடம். பார்க்க கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்லப்பா, இது எங்களுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். இதுவே எங்களுக்கு கிடைக்காம நாங்க நிறைய இடத்துல அலைஞ்சிட்டு இருந்தோம். நீங்க தான் கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு வீடே கொடுத்துருக்கீங்க. அதுக்காகவே ரொம்ப நன்றிப்பா. என்ன அங்கிள் இப்படிலாம் பேசுறீங்க? பூமாரி என்னோட ஃப்ரெண்டு, அவளுக்காக நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? ரொம்ப நன்றிப்பா. எங்களுக்கு வீடு கிடைச்சோன்னு நாங்க கிளம்பிடுறோம்ப்பா. பரவாயில்ல அங்கிள், உங்களுக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க பூமாரி. அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். சரி அங்கிள், நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வரேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க அங்கிள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிப்பா. இந்த பையனை உங்க குடும்பமும் எவ்வளவு நல்ல குடும்பமா இருக்கு. யாருமே இந்த காலத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி கூட செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த பையனும் உங்க அப்பாவும் நமக்கு வீடே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். பூமாரி, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் பூமாரி. இந்த காலத்துலயும் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அவன் நல்லா இருக்கணும். சரிம்மா, வா நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சரிங்க. அண்ணி அண்ணி, என்னாச்சு ஷீலா? அண்ணி, ஒரு பேட் நியூஸோட தான் அண்ணி நான் இப்ப வந்திருக்கேன். என்னாச்சு? சஞ்சய் உன்னை திட்டானா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்புறம் வேற என்ன சொல்லு அண்ணி. அது அந்த பூமாடி இருக்கால, அந்த பூமாடின்ற பேரை கேட்டாலே என் உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. அப்ப இப்ப நான் சொல்ல போறத கேட்டா நீங்க என்ன அண்ணி பண்ணுவீங்க? சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லு ஷீலா, வெறுப்பேத்தாத. அந்த பூமாடி இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா அண்ணி. என்னது, நம்ம வீட்டுக்குள்ளேயா? என்ன ஷீலா, லூசுத்தனமா பேசுறியா? நான் ஒன்னும் லூசுத்தனமா பேசல, நான் உண்மையை தான் சொல்றேன். அவ எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா? என்ன ஏதாவது திருடுறதுக்கு வந்தாளா? அதுக்காக தான் வந்திருப்பா போல இருக்கு. சஞ்சய் மாமாவும் மாமாவும் தான் போய் அவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவ எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்தா? சஞ்சய் மாமா அவ வீடு இடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அவர் ரொம்ப சோகமாவும் இருந்தாரு. ஒருவேளை அவளுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிதான் அவளை நம்ம வீட்டுல தங்க வச்சிருக்காங்க போல இருக்கு. தெருவுல போடுறதுங்களெல்லாம் இங்க தங்க வைக்கிறதுக்கு இது என்ன சத்திரமா? கூடவே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க அண்ணி. என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்றேன், நான் என் கண்ணால பாத்துட்டு தான் வந்தேன். சஞ்சய் மாமா மேல இருக்க ஒரு ரூம்ல தான் அவங்களெல்லாம் தங்க வச்சிருக்காரு. என்ன நீ கோவப்படுவீங்கன்னு பார்த்தா சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற ஷீலா? மீன் தானா வந்து நம்ம வலையில சிக்கிருக்குது. இனி அதை நம்ம என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம்ல. என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பூமாரி நம்ம வீட்ல வந்து தங்கியிருக்கா. நம்ம அவளை என்ன பண்ணணும்னு நினைச்சோம்? சஞ்சய் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சோம்ல. ஆமா, இப்ப அவ நம்ம வீட்லயே தானே இருக்கா. நம்ம அவளை என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம்ல. அவ இந்த வீட்டுல இருந்து போறதுக்குள்ள சஞ்சய் கிட்ட இருந்து அவளை விரட்டி அடிக்கிறேன். ஆமா அண்ணி, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குல்ல. அதுங்க இங்க இருந்து போற வரைக்கும் அதுங்க நம்மளோட கெஸ்ட் கிடையாது, நம்மளோட வேலைக்காரிங்க. ஆமா அண்ணி, அத்தை கூட ரொம்ப நாளா இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, இதுங்கள வேலைக்காரங்களாக்கிடுவோம். சரி வா, அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னு போய் பாப்போம். ஐயோ கடவுளே, என்ன பார்த்தா ஷீலாக்கும் அவங்க அண்ணிக்கும் சுத்தமா பிடிக்காதே. ஆனா அவங்க வீட்ல தங்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஓ, வீட்டுக்கு வந்த மகாராணி இங்க தான் சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? ஆமா அண்ணி, எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு சோஃபால இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பா. ஏய் பூமாரி, சோஃபால இருந்து எழுந்திரி. என்ன, என்னவோ உன் வீடு மாதிரி சோஃபால வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்னது அக்காவா? ஏய், நான் என்ன உன் கூட பிறந்தனா என்ன? என்ன அக்கான்ற? இந்த அக்கா தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன நீ வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும், புரியுதா? அப்புறம் ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், அது அப்புறம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ. நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் ஒன்னும் கிடையாது. நீ இந்த வீட்ல இருக்க ஒரு வேலைக்காரி தான், புரியுதா? என்ன, இந்த வீட்டுக்கு ஓசில தானே வந்திருக்க.
காசும் கொடுக்க முடியாது உன்னால. அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவே இரு. ஏய், இந்த அழுது சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ என்னதான் அழுது கெஞ்சினாலும் உன்னை நான் விட மாட்டேன். எங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் நீ தான் செஞ்சு தர, புரியுதா? உங்க அப்பா அம்மாவை நாங்க ஏன்டி கஷ்டப்படுத்த போறோம்? நீ தான் எங்களோட எதிரி, புரியுதா?